இந்த வயரிங் வேலையில பெரிய தொல்லை பிடிச்ச வேலை இந்த ஃபியூஸ் போறத கண்டுபிடிக்கிறது தாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த எக்ஸல் 100ல பாத்தீங்கன்னா 3 இடத்துல ஃபியூஸுங்க. இந்த பாத்தீங்கன்னா அவர் நண்பர் ஒருத்தர் ஃபியூஸ் போயிட்டே இருக்குன்னு கொண்டு வந்தாரு. அவர் போட்டாரு ஒரு பெரிய ஃபியூஸா 30 ஆம்ஸுக்கு போட்டோன்னே எல்லா ஃபியூஸுமே பிடிங்கிச்சு. ஸோ இந்த எக்ஸல் 100ல பெருந்தொல்லை 3 இடத்துல ஃபியூஸ் கொடுத்து எந்த ஃபியூஸ் எதுக்கு போகுதுன்னே தெரியாதுங்க. ஸோ அதை முக்கியமா இப்ப நம்ம தீர்த்து ஈஸியாக்க போறோம். இந்த பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபிளாஷர் கீழே தாங்க உரசிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிளாஷர் கீழே உரசிட்டு இருந்தனால பாத்தீங்கன்னா நமக்கு இது எந்த ஃபியூஸ் போகும் 3 ஃபியூஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டூமுக்கு பின்னாடி ஒரு ஃபியூஸ் வரும் ஆரஞ்சு வயரோட ஒரு மினி ஃபியூஸ். அந்த ஃபியூஸ் தான் போகும். ஸோ அந்த ஃபியூஸ் போயிட்டே இருக்குன்னொடனே அதுல ஒரு கம்பியை கட்டி இங்கே ஒரு 30 ஆம்ஸை போட்டோன்னே பாத்தீங்கன்னா புகஞ்சிருக்கும். அந்த இடத்துல அந்த மெட்டலே தெரியும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கருப்பு கலர்ல ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா டூமுக்குள்ள இருக்க ஃபியூஸ் போச்சுன்னா இந்த இடத்த செக் பண்ணுங்க ஃபிளாஷர் கீழே உரசிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபியூஸ் போறதை ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம ப்ராப்ளத்தை